Hi students, today we are going to learn a new lesson, The Tempest. It's our first unit supplement reader. The Tempest, it was written by Shakespeare. ஸோ ஷேக்ஸ்பியருடைய ஒரு இம்பார்ட்டண்ட் ப்ளே தான் இந்த டெம்பஸ்ட் அப்படின்ற ஸ்டோரி. பட் இப்போ இது நம்மளுக்கு எதுலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா அண்ட் எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் சார்லஸ் லேம்ப். ஸோ அந்த சார்லஸ் லேம்போடைய ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதிலேருந்து தான் எடுத்திருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு பெரிய ப்ளே. ஸோ நம்மளுக்கு வந்து இங்கே ஒரு ஷார்ட் ஸ்டோரி மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக இந்த ஸ்டோரியில் பார்த்தோன்னா ஸோ ஒரு ஃபாதரும் ஒரு டாட்டர் ரெண்டு பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஐலாண்டில் நடுவில் அந்த தீவில் தனியாக வாழ்ந்துட்டுருப்பாங்க. ஸோ ஹவு தே ஆர் கேம் ஹியர், ஸோ இங்கேருந்து திரும்ப ரிட்டர்ன் அவங்க போனாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த ஸ்டோரி. அபவுட் தி ஆத்தர், ஸோ ஆல்ரெடி ஐ சேட் வில்லியம் ஷேக்ஸ்பியர். ஸோ இந்த ப்ளே எழுதினது யாருன்னா ஷேக்ஸ்பியர். ஆத்தருடைய ஃபுல் நேம் என்னன்னு பார்த்தோன்னா வில்லியம் ஷேக்ஸ்பியர். ஹிஸ் லைஃப் டைம் 1564 to 1660. His career, poet, playwright and actor. ஸோ இவர் வந்து போயட்டாகவும் இருந்தார், பிளேரைட்டு, இந்த சேம் வே ஆக்ட் பண்ணிக்கிட்டும் இருந்தார். ஹிஸ் ஒர்க், ஸோ இவர் டோட்டலாக பார்த்தோன்னா 37 பிளேஸ் எழுதியிருக்காரு, 154 சோனட். ஸோ சோனட் அப்படின்னா என்னென்னா இட்ஸ் ஏ 14 லைன் போயம். ஸோ அந்த மாதிரி இவர் 154 சோனட் எழுதியிருக்கிறாரு. 2 லாங் நரேட்டிவ் போயம். ஸோ அந்த 2ல் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது, அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 2 லாங் நரேட்டிவ் போயம்ஸ் எழுதியிருக்கிறாரு. ஸோ இதுதான் டோட்டலாக இவருடைய ஒர்க். ஹானர், இங்கிலாந்து நேஷ்னல் போயட், பேர்ட் ஆஃப் ஹெவன். ஸோ அதாவது இங்கிலாண்டுடைய நேஷ்னல் போயட்டாக இருந்திருக்கிறாரு. இவருக்கு கொடுப்பாங்க இல்லைங்களா, இப்போ ஒரு சிலருக்குலாம் ஒரு புனை பெயர்கள் மாதிரி தருவாங்க இல்லைங்களா, ஸோ அதுதான் பேர்ட் ஆஃப் ஹெவன். கேரக்டர்ஸ் ஆஃப் த ஸ்டோரி: ப்ராஸ்பரோ, and a old man, rightful Duke of Milan, Miranda's father, Antonio's brother. So here இந்த ப்ராஸ்பரோ அப்படின்றவர் யாருன்னா இவர் தான் மெயின் கேரக்டர் ஃபார் த ஸ்டோரி, அதாவது ப்ரொட்டகானிஸ்ட் அப்படின்னா ஹீரோ ஆஃப் த ஸ்டோரி. ஸோ இவர் வந்து ஒரு ஓல்டு மேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஸோ இவர் தான் மில்லம் அப்படின்றது வந்து ஒரு பிளேஸுடைய நேம். ஸோ அந்த பிளேஸுக்கு கிங்காக இருந்தவர், அதாவது டியூக்குனா கிங். தென் மிராண்டாவுடைய ஃபாதரும் இவர் தான். ஆண்டோனியோன்னு ஒரு பர்சன் வருவார், அவருடைய பிரதரும் இவர் தான். மிராண்டா, பியூட்டிஃபுல் யங் லேடி, ப்ராஸ்பரோஸ் டாட்டர். ஸோ மிராண்டான்றது யாருன்னு பார்த்தோன்னா மிராண்டா வந்து ப்ராஸ்பரோவுடைய டாட்டர். தென் அட் த சேம் வே ஷீ இஸ் எ பியூட்டிஃபுல் யங் லேடி. சைக்ராக்ஸ், எ விச், கேலிபன் மதர். ஸோ விச் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், நம்ம இந்த சுட்டி டிவிலலாம் பார்ப்போம் இல்லைங்களா, அதில் வந்து சூனியக்காரி அப்படி வருவாங்க இல்லையா, ஸோ அவங்கள தான் விச் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இவங்க யார் அப்படின்னு பார்த்தோன்னா கேலிபனுடைய மதர். ஸோ கேலிபனுடைய மதர் யாருன்னா சைக்ராக்ஸ். ஏரியல், சீஃப் ஆஃப் த ஜென்டில் ஸ்பிரிட். ஸோ இந்த ஏரியல் அப்படின்றது யாருன்னா நிறைய ஸ்பிரிட் இருக்குது. ஸ்பிரிட்னா இந்த ஆவிகள். ஸோ அந்த ஆவிகளில் வந்து ரொம்ப ஜென்டிலானது, அதாவது அவங்க எல்லாருக்கும் சீஃப், அவங்க எல்லாருக்கும் ஹெட் இது தான். கேலிபன், அக்லி மான்ஸ்டர், சன் ஆஃப் சைக்ராக்ஸ். ஸோ இந்த கேலிபன் யாருனாக்கா ஒரு அக்லி மான்ஸ்டர், அதாவது பார்க்குறதுக்கே ரொம்ப அருவருப்பாக இருக்கிற ஒரு மான்ஸ்டர். ஸோ இது வந்து யாருடைய சன் அப்படின்னு பார்த்தோன்னா சைக்ராக்ஸோடைய சன்னு. கிங் ஆஃப் நேபாள், ப்ராஸ்பரோ எனிமி, ஃபாதர் ஆஃப் ஃபெர்டினாண்ட். ஸோ கிங் ஆஃப் நேபாள் யாருன்னா ப்ராஸ்பரோவுக்கு எனிமி. தென் ஸோ இவங்களுடைய சன் யாருன்னா ஃபெர்டினாண்ட், ஃபாதர் ஆஃப் ஃபெர்டினாண்ட். ஃபெர்டினாண்ட், பிரின்ஸ் ஆஃப் நேபாள். ஸோ நேபாளுடைய பிரின்ஸ் யார் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா ஃபெர்டினாண்ட். கொன்சலோ, கைண்ட் லார்ட் ஆஃப் ப்ராஸ்பரோஸ் கோர்ட். ஸோ இந்த கொன்சலோ யாருன்னா ப்ராஸ்பரோ கோர்ட், அதாவது அவருடைய அரசவையில் இருந்த ரொம்பவே ஒரு கைண்டான பர்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த ஸ்டோரியில் வர ஒரு ஃபாதர் அண்ட் டாட்டர். ஸோ அந்த ஃபாதர் யாருன்னா ப்ராஸ்பரோ, அந்த டாட்டர் தான் மிராண்டா. ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் என்ன பண்ணுறாங்க, தே ஆர் லிவிங் அலோன் இன் த ஐலாண்டு. ஸோ அந்த ஐலாண்டில் தனியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. There was an island in the sea, the only inhabitant of which were an old man named Prospero and his daughter Miranda, a very beautiful young lady. She came to this island so young
that she had no memory of having seen any other human face than her father. So here இந்த சி நடுவில் இருக்க இந்த ஐலாண்டில் இருக்கிற ரெண்டு ஜீவன் யார் அப்படின்னு பார்த்தோன்னா பிராஸ்பரோ அண்ட் மிராண்டா. ஸோ இவங்க 2 பேர் தான். ஸோ இதில் அந்த மிராண்டா இருக்காங்களே, வென் ஷி வாஸ் ஸோ யங், ரொம்ப சின்ன குழந்தையாக இருக்கும்போதே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, தே கேம் டு திஸ் ஐலாண்ட். ஸோ இந்த ஐலாண்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ அந்த மிராண்டாவுக்கு வந்து வேறு ஹியூமன் பீயிங்கை பார்த்த மாதிரி எந்த ஞாபகமுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லிசன் திஸ் லைன், அதர் ஹியூமன் ஃபேஸ் தேன் ஹர் ஃபாதர்ஸ். அவங்க ஃபாதர் ஃபேஸை தவிர வேறு எந்த ஹியூமன் பீயிங் ஃபேஸையுமே என்ன பண்ணதில்லை அந்த கேர்ள் இது வரைக்கும் பார்த்ததில்லை. They lived in a cave made out of a rock. It was divided into several apartments, one of which Prosperous called his study. There he kept his book, which chiefly treated of magic. ஸோ ஹியர் இங்கே அவங்க வந்து எங்கே வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு பார்த்தாக்கா இன் அ கேவ். ஸோ அந்த குகையில் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. தட் வாஸ் டிவைடட் இன்டு செவரல் அப்பார்ட்மெண்ட். ஸோ அது வந்து நிறைய அப்பார்ட்மெண்ட்டாக வந்து டிவைட் பண்ணியிருக்கு. ஸோ அதில் ஒன்று தான் வந்து அவருடைய ஸ்டடி ரூம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஸ்டடி ரூமில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹீ கெப்ட் மெனி புக்ஸ். ஸோ இன்க்ளூடிங் ஃபார் த மேஜிக்கல் புக்ஸ். யார் வச்சுருக்காங்கன்னா பிராஸ்பரோ வச்சுருக்காரு. By virtue of his art, he had released many good spirits from a witch called Sycorax, who had them imprisoned in the bodies of large trees. So here, இவர்கிட்ட இருக்க அந்த மேஜிக்கல் புக்ஸில் இருக்கிறத வச்சு இவர்கிட்டையும் ஒரு சில மேஜிக்கல் பவர்ஸ் இருக்குது. ஸோ அந்த மேஜிக்கல் பவர்ஸை வச்சு அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு சில குட் ஸ்பிரிட் நல்ல ஆவிகள் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் அவர் வந்து விடுவிக்கிறாரு, ரிலீஸ் பண்ணுறாரு. அதெல்லாம் யார் இம்ப்ரிசன் பண்ணி வச்சா, யார் அடைச்சி வச்சா அப்படின்னு பார்த்தோன்னாக்கா சைக்கராக்ஸ். இந்த சைக்கராக்ஸ் யார், கேலிபனுடைய மதர். ஸோ இந்த சைக்கராக்ஸ் தான் என்ன பண்ணுறாங்க, அந்த குட் ஸ்பிரிட் எல்லாத்தையுமே இம்ப்ரிசன் பண்ணி வைக்கிறாங்க. எங்கே இம்ப்ரிசன் பண்ணி வைக்கிறாங்கனாக்கா பாடிஸ் ஆஃப் லார்ஜ் ட்ரீ. ஸோ பெரிய பெரிய ட்ரீஸ் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதனுடைய பாடியில் தான் அதை இம்ப்ரிசன் பண்ணி வச்சுருக்காங்க. This gentle spirit were ever often obedient to the will of Prospero. Of this Ariel was the chief. ஸோ ஹியர் இந்த குட் ஸ்பிரிட் இருக்கு இல்லையா, ஸோ அவர் ரிலீஸ் பண்ண அந்த குட் ஸ்பிரிட் எல்லாமே என்ன பண்ணுதுன்னா பிராஸ்பரோக்கு ஒபே பண்ணுது, ஹெல்ப் பண்ணுது. நம்ம மூவிஸ்லலாம் பார்த்துருக்கோம் இல்லையா, இந்த சேம் வே. ஸோ இதில் வந்து ஹெட் ஆஃப் த ஸ்பிரிட் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஏரியல். ஸோ ஏரியல் தான் அங்கே இருக்கிற எல்லா ஸ்பிரிட்டுக்குமே ஹெட். Ariel took rather too much pleasure in tormenting an ugly monster called Caliban because he was the son of his old enemy Sycorax. ஸோ ஏரியலுக்கு வந்து இந்த கேலிபனை டார்ச்சர் பண்ணுறது, வேலை வாங்குறது, அதெல்லாம் வந்து இதுக்கு ரொம்ப ப்ளஷரை கொடுத்துச்சு, ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுச்சு. ஏன்னு பார்த்தோன்னா ஏரியலுடைய ஓல்டு எனிமி யாருன்னா சைக்கராக்ஸ். ஸோ அப்போ அவங்க எனிமியோட சன்னை வந்து கஷ்டப்படுத்துறதுல ஒரு ஹாப்பி. ஸோ ஹியர் கேலிபனை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஸ்லேவ், ஒரு அடிமை மாதிரி வேலை வாங்குறாங்க. ஸோ டு ஃபெட்ஜ் வுட், ஸோ விறகு எடுத்துகிட்டு வா, இந்த வேலை செய்ய, அந்த வேலை செய்ய, அந்த மாதிரி என்ன பண்ணுது ஏரியல் வந்து கண்டினியூஸாக கம்பல் பண்ணி வேலை செய்ய சொல்லிக்கிட்டே இருக்குது. ஸோ அதில் அதுக்கு ஒரு ஹாப்பினஸ். Caliban was employed like a slave to fetch wood and to the most laborious office, and Ariel had the charge of compelling him to these services. With the help of this spirit, Prospero could command the wind and the waves of the sea. ஸோ இந்த ஸ்பிரிட்டோட ஹெல்ப்போட அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஸோ அந்த சீ இருக்கு இல்லைங்களா, சீ வேவ்ஸு, அந்த விண்டு எல்லாத்தையுமே வந்து அவர் கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு மேஜிக்கல் பவர் இருக்குது அவர்கிட்ட. By his order, they raised a violent storm in the midst of which he showed his daughter a fine large ship, which he told her was full of living being like themselves. So here, ஸோ இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு வயலண்ட் ஸ்டாம்னா புயல், ஒரு புயல் காற்று ஒன்று உருவாக்குறாரு இந்த மிட் ஆஃப் த சீல. ஸோ அப்போ வந்து அங்கே வந்து ஒரு ஷிப் வந்துட்டுருக்குது. ஸோ அவர் வந்து அவங்க டாட்டருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, அந்த ஷிப்பில் வந்து ஃபுல் ஆஃப் பீப்புள் லைக் ஆஸ். ஸோ நம்மள மாதிரியான பீப்புள்ஸ் தான் அதில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க டாட்டருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. "Oh my dear father," said she, "if by heart you have raised the dreadful storm, have pity on their sad distress."
See the vessel will be dashing to pieces. Poor soul, they will all perish. ஸோ உடனே இதை பார்த்தோன்னே அவங்க டாட்டர் என்ன சொல்கிறாங்க, ஐயோ இப்படி ஒரு ஸ்டார்ம் வந்துச்சுன்னா, ஸோ அந்த இங்கே வெசல் அப்படின்னு சொல்கிறது ஷிப், அந்த ஷிப் என்ன ஆகிடும், டேஷிங் ஆகி பீஸாக உடஞ்சி போயிடும். அதனால் நீங்கள் உடனே என்ன பண்ணுங்கள், அந்த ஸ்டார்ம் வந்து ஸ்டாப் பண்ணுங்கள். இல்லைனா அதில் இருக்கிற சோல்ஸ்னாக்கா ஹியூமன் பீயிங், அந்த ஹியூமன் பீயிங் எல்லாமே என்ன ஆகிடுவாங்க, பெரிஷ், அழிஞ்சு போயிடுவாங்க, இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க டாட்டர் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்குறாங்க. Be not so amazed, daughter Miranda, said Prospero. There is no harm done. I have so ordered it that no person in the ship shall receive any hurt. ஸோ அவங்க டாட்டர் கேட்டதுக்கு அவர் ரிப்ளை பண்ணுறாரு. ஸோ அதாவது அவங்களுக்கெல்லாம் எதுவுமே ஆகாது, அங்கே இருக்கிற ஒரு பர்சன் கூட ஹர்ட் ஆக மாட்டாங்க, எனக்கு தெரியும் அவங்களுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்கிறாரு. What I have done, I had seen care of you, my dear child. You are ignorant. ஸோ அவர் சொல்கிறாரு, எனக்கு தெரியும் நான் என்ன செய்கிறேன்ட்டு, நீ வந்து ஒரு இன்னசென்ட், இக்னரண்ட், உனக்கு தெரியாது இதில் நான் என்ன செய்கிறேன்னு உன்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. Can you remember a time before you came to this cell? I think you cannot. For you were not then 3 years of age. ஸோ அவங்க டாட்டரை கேட்குறாரு, கேன் யூ ரிமெம்பர், ஸோ நம்ம இங்கே வரும்போது உனக்கு எத்தனை வயசு, எப்படி இருந்தோன்னு சொல்லிட்டு உன்னால் ஞாபகப்படுத்தி பார்க்க முடியுதா, ரிமெம்பர் பண்ண முடியுதா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அதுக்கு அவங்க ஃபாதரே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, ஐ திங்க் யூ கேனாட், உன்னால் முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தா, இங்கே வரும்போது உனக்கு ஏஜ் என்ன, ஒன்லி 3 years old. ஸோ உனக்கு அதனால் அப்போ நடந்த எதுவுமே ஞாபகம் இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு ப்ராஸ்பரோ என்ன பண்ணுறாரு, அவருடைய ஃப்ளாஷ்பேக்குக்கு போகிறாரு. ஸோ நம்ம வந்து எப்படி இங்கே வந்தோம் அப்படின்றத சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆஸ் யூஷுவல் ஒன்ஸ் அப்பான் எ டைம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாரு. We can see this in this flashback in the next video.